திரு வில்சன், திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார வியூகம் எப்படி இருக்கு? அவர் இத்தனை நாட்கள் கடந்த 2 வாரங்களில் பேசினதுல முக்கியமாக 5 விஷயங்கள் பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு பிரச்சார களத்தில் அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? முக்கியமான விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னுடைய 4 ஆண்டுகள் 2017 பிப்ரவரி 18 ஆட்சி கட்டில் வந்து உட்கார்றாரு. ஒரு பாமரனாக, ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபராக, ஒரு ஆளுமையை நிரூபிக்காத கடந்த காலங்களில் ஒரு நபராக, ஒரு 10ஓடு 11 ஒரு அமைச்சராக இருந்தவர் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றாரு. அவர் ஒரு 4 நாள் இருப்பார், நல்ல 4 மாதம் இருப்பாருன்னு தான் இது மாதிரி திமுக எல்லாம் நினச்சாங்க. ஆனால் 4 வருஷம் 2 வருஷத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்தாரு அப்படின்றத இப்போ மக்கள் கொடுக்குற வரவேற்பில் தெரியுது அப்படின்றது. அவர் அதை நினைவூட்டுகிறார். எல்லா தொகுதிக்கும் 200 தொகுதிக்கு மேலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் அதை நினைவு கூறுகிறார். தொகுதிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறார், இந்த தொகுதிக்கு நான் என்ன செய்து கொடுத்தேன் அப்படின்னு தொகுதி வாரியாக விழா வாரியாக சொல்லி, இந்தந்த தொகுதிகளில் இப்போ 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு இதெல்லாம் செய்து கொடுக்கல அப்படின்ற பட்டியலையும் வெளியிடுறார். மாவட்ட வாரியாவோ இல்லை சட்டமன்ற தொகுதி வாரியாவோ வெளியிட்டு, நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வேன் மறுபடியும் அப்படின்றத ஒரு தெளிவாக சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது தரம் தாழ்ந்த பிரச்சாரம் அப்படின்றது. கடந்த 2017 இப்போ சுகுணா திவாகரன் சொன்ன மாதிரி நம்ம உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நாகரீகமாக பேசினார். காலில் விழுந்தாங்க, ரொம்ப நாகரீகமாக காலுக்குள்ளே பூந்து போனாங்க. என்ன பார்த்தாருன்னு தெரியல. இப்படியெல்லாம் ஒரு 48 வயசு மனிதர் ஒரு 71 வயது மனிதரை பார்த்து, முன்னாள் முதலமைச்சரை பார்த்து, 51 ஆண்டுகள் பொது வாழ்வு அனுபவத்தை கொண்டவர் பார்த்து, தன்னுடைய அப்பாவோ தன்னுடைய தாத்தாவோ ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஒரு கட்சியின் தலைவராகவோ இருந்த பின்புலத்தில் தான் வந்தது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை பார்த்து, அதுவும் ஒரு பெண்மணியை தரம் தாழ்ந்து, சசிகலா என்ற பெண்மணியை தரம் தாழ்ந்து விமர்சிக்குது. கிட்டத்தட்ட 2017 9 வருஷம் விமர்சனம். அதில் நடுவில் ராசா அவரது தாயை குறித்து மிக கேவலமாக பேசினார். அந்த விமர்சனத்தையும் தாங்கி கொண்டு ரியாக்ஷனே கொடுக்காத வரைக்கும் இதை பற்றி யாருமே பேசல. துணை முதலமைச்சரோ இல்லைன்னா ராசாவோ பேசுனதை சொகுசாக ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த பாமரன் கிட்டேன்னு ஒரு எதிர்வினை வந்த உடனே எல்லாரும் எப்படி பேசுகிறார் பார்த்தீங்களான்ற அந்த கவுண்டரை எதிர்வினை எதிர்க்காகனா, எதிரி நீ எந்த ஆயுதத்தை எடுக்க சொல்கிறாயோ அந்த ஆயுதத்தை என்னாலும் எடுக்க முடியும்ன்றதை காட்டுறதுக்காக அவர் பேசிய. திருமிகு ஜெயலலிதா மரணம் சமயத்தில் திமுகவுடைய பேச்சாளர்கள், திமுக சார்பு நிலையில் உள்ளவர்கள் வந்து பேசும்போது, ஆழக்கூடாதுன்னு நினைச்சோம், வாழக்கூடாதுன்னா நாங்கள் நினைக்கல அப்படின்னு பேசுவாங்க. ஒருத்தர் இறந்து போயிடணும், கொரோனாவில் இறந்து போயிடணும், இல்லை பால்டாயில் குடிச்சு இறந்து போயிடணும் அப்படின்னு பேசுறது எவ்வளவு தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கும் நிகராக அது இருக்குமா? அந்த 2வது அவர் தெளிவாக சொல்லிட்டார். அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலைன்றது. அவர் வந்து பொறுப்பு இல்லாமல் ஓடி போயிட்டு இருப்பார், காணாமல் போயிட்டு இருப்பாரு அப்படின்ற விதத்தில் தான் சொன்னேன்றதை அவர் சொல்லிட்டார். நம்ம அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கலாம், இல்லை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் 2 பேர் சொன்னதை நான் சொல்கிறேன். RS பாரதி அவர்கள் சொன்னார், அதாவது திமுக காணாமல் போய்டும் காமராஜர் சொன்னார், அவருக்கு கலரை கட்டினது நாங்கள் தான். அப்போ அதில் மறைபொருள் என்ன இருக்குது? இப்போ சமீபத்தில் கனிமொழி அம்மா முதலமைச்சரின் தங்கை அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா, எங்களை எதிர்த்தவர்களுக்கு கூட மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். அப்போனா நம்ம எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கலாம்? அதை அவர்களுக்கு மரணம் ஏற்படுத்தி மலர் வளையம் வைத்தீங்களா, அல்லது அவர்கள் மரணம் அடைந்த பிறகு மலர் வளையம், இப்படி எடுத்துக்கலாம், நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு இவங்களும் சொல்றாங்கல்ல, கனிமொழி மீதான விமர்சனத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி தவிர்த்திருக்கணும்னு வானதி ஸ்ரீனிவாசன் போட்டு. இல்ல அந்த கனிமொழி அம்மா பேச்சு இவங்க ஃப்ராடு தனமா போட்டது. நீங்க அதை எடுத்து பாத்தீங்களா என்ன சொன்னாருன்னு? அது முழு காணொலி கட் பண்ணி போட்டது. அது முழு காணொலி இருக்குது. உங்களுக்கு திமுகலே சரியான மரியாதை கொடுக்கல, எங்க வைக்கணுமோ அங்க உங்களை வைக்காம இருக்கிறாங்க, ஆனா நீங்க பேசுறீங்கன்னு சொன்னார் அவர். அதை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்காங்க. அது முழு காலம். சுகுணா திவாகர் பேசின கடைசி செய்தியோட நான் தொடர்படுத்தி இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். திரு ஸ்டாலின் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தேர்தலை தனக்கான எதிரின்னு கட்டமைக்கிறார். திமுக வெர்சஸ் அதிமுக இந்த பைப்போலார் இருதுருவ அரசியலை கட்டமைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார், அவரை மட்டுமே விமர்சிக்கிறார், விஜயை கடந்து போகிறார், சீமான் பற்றியும் அவர் பேசுவதில்லை. அப்படித்தானே திரு எடப்பாடி பழனிசாமியோட விமர்சனமும் இருந்திருந்திருக்கணும். ஏன் திரு உதயநிதி, திரு விஜய் இப்ப நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கு. ஏன் நகர் இப்ப நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. அதான் என்னன்னா, இப்போ திமுக என்ன செய்யுதுன்னா, எடப்பாடியாரை மட்டும் அதிமுகவை மட்டும் விமர்சிக்கல,
இந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 85% ஓட்டு வச்சுக்கிற கட்சியை விமர்சிக்காம ஒரு 5% 6% நீங்கள் சொல்ல 10% வச்சிருக்கிற பிஜேபியை விமர்சிக்கிறாங்க. எதற்காக அது பிஜேபியை விமர்சிக்கிறாங்க? அதாவது ஓட்டு இங்கே விழுந்தா நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மின்றதால. அதே தான் எடப்பாடியார் என்ன சொல்றாரு, மற்ற கட்சிகளுக்கு நீங்க ஓட்டு போட்டால் அது திமுகவுக்கு போடுற ஓட்டு, அப்போ அதை விமர்சிக்கிறார். ஓட்டு பிரிந்தால் அது திமுகவுக்கு போடுற ஓட்டு. இல்ல 2017 இருந்தே இந்த டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்ற அந்த நரேட்டிவை அவங்க திமுக தேர்தலுக்காக தொடர்ந்து கட்டமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் கடந்த பிரச்சார களங்கள்லேயே அவங்க வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா விஜயையும் உதயநிதியையும் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்து போய் ஸ்டாலினுக்கு நிகராக அப்படின்னு இந்த பிரச்சார களத்தை கட்டமைக்கிறத தவறிட்டாரா? அதை விட்டுட்டாரா? ஸ்டாலினுக்கு நிகராக தானே எல்லா இடத்துலையும் பேசுறாரு. எல்லா விஷயங்களையும் எடுத்தீங்கன்னா ஸ்டாலின் நிகரா. இப்போ நீங்க முக்கியமான அம்சங்கள் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமுமே மாநில உரிமை ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டிமெண்ட், ஆளுங்கட்சி திமுக இதில் அட்வான்டேஜ் எடுக்குது, பார்க்குறது களத்தில் அட்வான்டேஜும் எடுக்கும் இந்த மாநில உரிமைன்ற விஷயத்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் ஆட்சியை எடை போடுவது, அதில் ஒவ்வொன்றையும் அதாவது பங்களிப்பில்லாத பழைய பென்ஷன் அப்படின்றதுலேருந்து ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லார் வேலைவாய்ப்பு, அப்புறம் தூய்மை பணியாளர்கள்லேருந்து சத்துவ பணியாளர்கள் வேலைவாய்ப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அத்தனையும் வந்து எடப்பாடியார் இந்த 5 வருட ஆட்சியை பற்றி எல்லா இடத்துலையும் தெளிவா பேசல. அது எதிர்வினையா இருக்கா, இல்ல திமுக எதிர்வினை ஆற்றுவதற்கு சிரமப்பட்டு நெருக்கடி கொடுக்கிற அளவுக்கு இருக்கா, நெருக்கடிக்கு உள்ளாகிற அளவுக்கு இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம்? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் அதுல தானே வரவேற்படுது. அதுதான் சொல்றேன். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 2 அம்சம். இப்போ திமுகவுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி, அதாவது இப்போ கொடுக்குற தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார். ஆனா கதாநாயகனாக இருந்த தேர்தல் வாக்குறுதியை மறந்துட்டாங்க. அதை இப்போ சொல்ல மாட்டாங்க. கதாநாயகன் போன தேர்தலுக்கு 2021 அந்த கதாநாயகன் இன்றைக்கு அந்த படம் ஃபெயிலியர். சூப்பர் ஸ்டார் தான் இப்போ கலர்டிவி கொடுத்ததே கதாநாயகன் ஆச்சு. கலர்டிவி கொடுத்ததே கதாநாயகன் பேசினாங்க. ஆமா, அது அதுக்கப்புறம் எதிர்கட்சியோட வரலையே 2011. அதுக்கப்புறம் அது வராதது வந்து கதாநாயகி. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்பவும் அதே மாதிரி தொடங்கிடுச்சு. இப்பவும் கதாநாயகி தான் சொன்னாங்க ஆரம்பத்துல. இதுக்கு அந்த கதாநாயகின்னு சொன்னா சக்சஸ் ஆகுது. ஏன்னா கனிமொழி அம்மா தலைமையில் தான் தேர்தல் வாக்குறுதி கூட்டமே. போன தடவை கதாநாயகி, இந்த தடவை கதாநாயகினாங்க. இப்ப அந்த கதாநாயகினா சக்சஸ் ஆகாதுன்னு தான் அதை சூப்பர் ஸ்டார்னு மாத்திக்கினாங்க. ஆனா இன்னொன்னு, நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் வந்துச்சுனாலே சூரியன் தெரியாது. அதனால சூரியன் தெரியுதுன்னா நட்சத்திரம் வராது. இதுதான் இன்றைக்கு. ஒரு விஷயம், ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுட்டு இல்ல முக்கியமானது சொல்லிடுறேன். முடியும். தேர்தல் வாக்குறுதி, கடந்த கால தேர்தல் வாக்குறுதி மைனஸ் ஆச்சு, அதை விமர்சனப்படுத்தி எடப்பாடியார் பேசுறாரு. இன்னொரு விஷயம், இப்ப கரண்ட் தேர்தல் வாக்குறுதியில நீங்க கார்த்திகேயன் சார் உங்களுக்கே சொல்ற 2 பேரும் கொடுக்குற தேர்தல் இது 8000 ரூபாய் டோக்கன். இப்ப சுகுணா சொல்லிட்டார். இதை நான் இந்த கையில வச்சிருக்கேன். இந்த கையில 10,000 ரூபாய் கேஷ் ஒரு ஃப்ரிட்ஜ் நான் கொடுக்குறேன். இதை எது தேர்ந்தெடுப்பீங்க? நீங்க எதை எடுப்பீங்க சொல்லுங்க. இன்க்ளூடிங் சுகுணா திவாகர் எதை எடுப்பீங்க கையில? யதார்த்தம் எது சார்? விளம்பரம், டோக்கன்ல விளம்பரம் போகுது, கவர்ச்சி போகுது. ஆனால் 10,000 ரூபாய் கேஷும் ஒரு ஃப்ரிட்ஜும் உங்களுக்கு கையில கொடுத்தா எதை நீங்க எடுப்பீங்கன்னா, யதார்த்தமான மக்கள் அந்த 10,000 ரூபாயும் ஃப்ரிட்ஜும் தான் எடுப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி, சுருக்கமா பதில் சொல்லுங்க. பிஜேபியோடைய தலைவர்களோட சேர்ந்து அதிமுக பிரச்சாரம் பண்றதை கடந்த தேர்தல்களை தவிர்த்தார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் வந்தது. இந்த தேர்தலில் எப்படி தவிர்க்கிறாங்களா, இல்ல அவங்க கூட இருக்கிறது பலம் அப்படின்னு அவங்கள அழைச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போறது சகஜமாயிருக்கா? இல்ல, இது எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. அதாவது சில இடங்கள்ல இது எல்லா பக்கமும் இருக்குது. அதாவது கட்சி சார்பு இல்லாம மத சார்பும் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி ஜாதி சார்பும் இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல இருக்குது. நீங்க வந்து நம்ம வந்து ஒரு கசப்பான உண்மை, திமுக கூட்டணினாலும் அதிமுக கூட்டணினாலும் சில பகுதிகளில் வந்து சில மக்களை, சில தலைவர்களை கூட்டு போக முடியாது. சில பகுதிகளில் எடுத்துக்கிட்டா இந்த தலைவரை மட்டும்தான் கூட்டு போக முடியும், அடுத்த தலைவரை கூட்டு போக. இது எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் நடக்கிறது தான். இது யதார்த்தமான விஷயங்கள். இது வந்து நம்ம இது வந்து மைனஸ் தான், மைனஸ் தான், பொதுமைப்படுத்த வேண்டியதில்லை. ஓகே.